So we have already seen that gross issues in the profession exceeds 1,50,000 in all three immediately preceding previous years, and gross issues in the professions does not exceed 1,50,000 previous years, and new business 1,50,000 exceeds not does not exceed. இப்படி இருந்தா என்னன்னா மெயின்டெனன்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கணும் அவங்க 6F பிரகாரம் என்ன செஞ்சிருக்கணும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், சார் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? அப்போ கீழே அப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா கேஷ் புக், journal, ledger, carbon copies of machine numbered bill exceeding 25 issued by the person and original bills wherever issued to the persons and receipt in respect of expenditure incurred by persons or where such bills receipts are not issued and expenditure issue incurred does not exceed 50. அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேஷ் புக் நம்ம வச்சிருக்கணும், கண்டிப்பா ஜேர்னல் வச்சிருக்கணும். எந்த அதாவது மெர்கன்டைல் சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜேர்னல் வச்சிருக்கணுன்றாங்க, லெட்ஜர் வேணுன்றாங்க. அடுத்து வந்து எந்த ஒரு பில்லு 25 rupeesக்கு மேல போயிடுச்சு இல்லை யாராச்சும் ஒரு பர்சன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், கார்பன் காப்பீஸ்ல 25 மேல வச்சிருந்தா நீங்க வச்சிருக்கணும். கார்பன் காப்பீஸ் ஆஃப் மெஷின் நம்பர்டு பில்ஸ் எக்ஸீடிங் 25 and original bills wherever issued to the person and receipts in respect of expenditures incurred by the person or where such bills and receipts are not issued and expenditures does not exceed 50 payment vouchers prepared and signed by the persons. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு 10 ரூபா பாஸ் போடுவாங்க, அதுக்கு சம்டைம்ஸ் ரிசிப்ட் தர மாட்டாங்க. இல்லை நம்ம பப்ளிக் டாய்லெட்டுக்கு கூட போவோம், அந்த மாதிரி இடத்துக்குலாம் போச்சுன்னா நம்ம செலவு பண்ணிடுறோம், டீ குடிச்சிடும், செலவு பண்ணிடுறோம், இது தர மாட்டாங்க, பில் தர மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வவுச்சர், அதாவது 50 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா அது கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும், வவுச்சரை நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வேலை அசசி எங்கேஜ் இன் மெடிக்கல் ப்ரொஃபஷனா இருந்தாருன்னா அவர் 2 புக்கு மேற்கொண்டு இதை தவிர மேலே சொன்ன விஷயத்தை தவிர திருப்பி 2 புக்கு வச்சிருக்கணும். அது என்னன்னா ஒன்று டெய்லி கேஷ் ரெஜிஸ்டர் இன் ஃபார்ம் 3C, அனதர் ஒன் இஸ் இன்வென்டரி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் அதர் கன்சியூமபிள் ஆக்சசரிஸ் யூஸ்டு இன் த ப்ரொஃபஷன். அப்போ அவர் என்னென்ன ட்ரக்ஸு, அதாவது நோயாளிகளாக அவர் மருந்து சொல்லிட்டு வர இல்லைங்களா, அதோடைய டீட்டெயில்ஸ் வேணும். என்னென்ன மருந்து இருந்துச்சு, க்ளோசிங் ஸ்டாக், காலாவதியாக பற்றிலாம் கண்டிப்பாக வேணும்ல, அதெல்லாம் யார் வச்சிருக்கணும், டாக்டர் ப்ரொஃபஷனாக தான் வச்சிருக்கணும். டேக்ஸ் எல்லாத்துக்குமே வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. அவங்க லிமிட் தாண்டிச்சு அவங்களுக்கும் வரும். டாக்டருக்கு டேக்ஸ் வரலாம் யாரும் சொல்ல முடியாது. ஓகேங்களா, டாக்டர்ஸ் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள் தான். சி person carrying on non-specific business or business profit from such profession or business exceeds 1,50,000. அதுக்கு மேலே பிறகு செக் பண்ணிக்கலாம், இது வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைச்சு